அயலி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரித்திகாவுக்கு ஃபுட் அலர்ஜி இருக்கிற விஷயத்தை இந்திராணியோட ஃபேமிலிக்கு அவங்களோட ஃபேமிலி டாக்டர் சொல்லியிருப்பாங்க. இதை பற்றி தெரிஞ்சதுமே இந்திராணி ஜமுனாக்கு கால் பண்ணி அதை பற்றி கேட்குறாங்க. அப்போ ஜமுனா வந்துட்டு உங்களுக்கு இந்த விஷயத்தை யார் சொன்னது அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப தெளிவாக என்னோட ஃபேமிலி டாக்டர் தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி இருந்தும் ஜமுனா வந்துட்டு அயலி மேலே தான் சந்தேகப்படுறாங்க. கண்டிப்பாக வந்து அயலி தான் இதை சொல்லியிருப்பா அப்படின்னு அயலியை பிடிச்சி எடுத்துகிட்டு போய் கேட்குறாங்க. உனக்கு ரித்திகாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைது சுத்தமாக பிடிக்கலையா? எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? உனக்கு முன்னாடி அவளுக்கு கல்யாணம் ஆகிறது உனக்கு சுத்தமாக பிடிக்கல, அதனால தான் அவளோட வாழ்க்கை கெடுக்கணும்னு நினைக்கிறேன். அவளுக்கு ஃபுட் இருக்கிற விஷயத்தை நீ எதுக்காக அந்த வீட்டில் சொன்ன அப்படின்னு ரொம்ப கோவமாக கேட்க அயலி அவங்களோட தலையில் அடித்து சத்தியம் பண்ணுறாங்க. சத்தியமாக நான் இந்த விஷயத்தை பற்றி யார்கிட்டையுமே சொல்லலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா ஜமுனா சரி இனிமேல் நீ இந்திராணி கிட்ட பேசவே கூடாது, எனக்கு சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லி அயலி கிட்ட சத்தியம் கேட்க அயலியும் சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்தா பாட்டிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அயலியை எப்படி குடும்பப்படுத்துகிறாங்களே அப்படின்னு பாட்டி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ப்ரூஸ்லி இனிமேல் என்னால் இந்த ரூம்குள்ளே ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கபிலனோட பேச்சு கேட்காம ஒரு பெட்ஷீட் எடுத்து தலையில் போத்திக்கிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு வந்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இருக்கும். இந்திராணி அந்த இடத்துக்கு வராங்க. தண்ணி குடிக்கலான்னு வரும்போது கரெக்டாக வந்து பார்த்துடுவாங்க. பார்த்ததுமே திருடன் திருடன் அப்படின்னு கத்துறாங்க. அந்த கேப்பில் கபிலன் அங்கே வந்துருவாரு. ப்ரூஸ்லி அங்கேருந்து அனுப்பிட்டு அந்த பெட்ஷீட்டை அவர் போத்திக்கிட்டு அப்படியே அவங்க கிட்ட மாட்டிக்கிற மாதிரி நடிக்கிறாரு. அப்போது லைட்டை போட்டு பார்க்குறாங்க. பெட்ஷீட்டை எடுத்துகிட்டு பார்க்கும்போது வந்து கபிலன்னு பார்த்ததுமே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. டே கபிலா நீ இதுக்காக இவ்வளோ திருட்டுத்தனமாக போயிட்டுருக்க அப்படின்னு கேட்க உடனே கபிலன் வந்துட்டு நான் ரித்திகாவை பார்க்கறதுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்றாங்க. இருந்தாலும் இந்திராணிக்கு ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த டைமில் போய் நீ ரித்திகாவை பார்க்க முடியுமா? அது ரொம்ப தப்பாக போயிடாது, நாளைக்கு காலையில் போய் பாரு அப்படின்னு கபிலனை அனுப்பி வச்சுட்றாங்க. கபிலன் நேராக ப்ரூஸ்லி கிட்ட போயிட்டு நீ தயவு செஞ்சு இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாத, நான் தான் சொன்னல நீ மாட்டி பண்ணு, நீ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இரு, நாளைக்கு எப்படியாவது நான் உன்னை இங்கேருந்து அனுப்பிடுறேன் அப்படின்னு வந்து கபிலன் வந்து ப்ரூஸ்லி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அயலியும் சிவாவும் வந்து பைக்கில் போயிட்டுருப்பாங்க. அந்த இடத்துல தான் வந்துட்டு செல்லம்மாவோட பொண்ணு அவங்களோட லவர் கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. முதல்ல சிவா பார்க்குறாரு. சிவா அதை பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டு இருப்பாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக வந்து ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அது வந்து ஷாக் ஆகி வந்து சிவா பார்த்துக்கிட்டு இருக்க பக்கத்தில் அயலி வராங்க. அயலி வந்து அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸாக இருக்கிறத பார்த்ததுமே அயலிக்கு கோவம் வருது. பயங்கரமாக வந்து கத்துறாங்க. நேராக போயிட்டு செல்லம்மாவோட பொண்ணுக்கிட்ட வந்து நிற்கிறாங்க. உடனே அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட லவர் வந்து அனுப்பி வச்சிருவாங்க. அவங்க ரெண்டு பேரும் அதுக்கு முன்னாடி வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நான் வந்து துபாய்க்கு போயிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் உன்னையும் கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்ல உங்கள் வீட்டில் ஒத்துக்கலைன்னா நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு செல்லம்மாவோட பொண்ணு வந்துட்டு நான் அவங்க கூடவே வந்துடுவேன், நான் அவங்கள விட்டு வந்துடுவேன், நான் ஓடி வந்துடுவேன் அப்படின்லாம் வந்து பேசும்போது இதெல்லாம் கேட்டு அயலிக்கு ரொம்ப கோவம் வரும். நேராக வந்து செல்லம்மாவோட பொண்ணை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து அங்கே வந்து சொல்கிறாங்க இங்கே வீட்டுக்கு வெளியிலலாம் என்னால் எதுவும் பேச முடியாது, நேராக நான் ரூமுக்கு போகிறேன், நீ பின்னாடி வா அப்படின்னு சொல்லி அயலி முன்னாடி போக பின்னாடி செல்லம்மாவோட பொண்ணும் போகிறாங்க. இதை வந்து ரித்திகா பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க ஏதோ கேஷுவலாக போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு ரித்திகா இருப்பாங்க. அயலியும் செல்லம்மாவோட பொண்ணு வந்து ரூம்குள்ளே போயிட்டு கதவை சாத்திப்பாங்க. உள்ளே போய் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு ரித்திகா யோசிச்சுட்டு இருப்பாங்க. உள்ளே போனதுக்கு அப்புறமா அயலி செல்லம்மாவோட பொண்ணுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க நீ பண்ணுறது பெரிய தப்பு, நீ ஏன் இப்படியெல்லாம் பண்ணுற? அந்த ரோட்டில் நின்று அவ்வளோ வந்து க்ளோஸாக வந்து பேசிகிட்டு இருக்க, உங்கள் அம்மா வந்து உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க, ஏன் இப்படியெல்லாம் பண்ணுற? நீ பண்ணுறது பெரிய தப்பு, அதுவும் அவன் கூட நீ போவேன்னு சொல்கிற, அப்படிலாம் நடந்தால் உங்கள் அம்மாவோட நிலைமை என்ன ஆகுறது? நம்ம குடும்பமோட மானமே வந்து போயிடும், ஏன் இப்படியெல்லாம் பண்ணுற நீ அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க. இங்கே பாரு நான் எப்படின்னா இருப்பேன், நீ எனக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணாத, நீயே இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க, உனக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தா அப்படின்னு ரொம்ப கோவமாக வந்து பேசுகிறாங்க. அப்போ அயலி வந்து சொல்கிறாங்க உங்கள் அம்மா பற்றி யோசிச்சு பாரு அப்படின்னு வந்து சொல்ல எனக்கு அதை பற்றிலாம் எந்த கவலையும் கிடையாது, நீ எனக்கு அதெல்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்லும்போது அயலிக்கு கோவம் வருது. அவங்க வந்து ரொம்ப மோசமாக பேசிடுவாங்க. அயலிக்கு கோவம் வந்து அடிக்கிறதுக்காக கை ஓங்குறாங்க. வெளியில் வந்து ரித்திகா என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க உள்ளே போய் இவ்வளோ நேரம் ஆச்சு வெளியே வரலையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. கரெக்டாக அயலி செல்லம்மாவோட பொண்ணை அடிக்க கை ஓங்குறதுக்கும் செல்லம்மா அந்த கதவு டோரை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அப்போ உடனே செல்லம்மா உள்ளே வந்து உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பொண்ணு அடிக்கிறதுக்கு நீ கை ஓங்குவேன், உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது அப்படின்னு ரொம்ப கோவமாக அயலிக்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ செல்லம்மாவோட பொண்ணு வந்து பொய் சொல்கிறாங்க. நான் வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தேன், இவன் நேராக அங்கே வந்து என்னை கையை பிடிச்சி இங்கே எடுத்துகிட்டு வரா, எதுக்காக நின்று பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறான், என்னை இப்போ வந்து அடிக்கவே வந்துட்டாமா அப்படின்னு போய் சொல்ல அதெல்லாம் கேட்டு வந்து பாட்டிக்கு வந்து சந்தேகம் வருது. இல்லையே அயலி நீ இந்த அளவுக்கு அவளை அடிக்க போயிருக்கனா வேறு ஏதோ விஷயம் நடந்திருக்கு, கண்டிப்பாக ஏதோ நடந்திருக்கு, ஒழுங்காக உண்மையை சொல்ல அப்படின்னு அயலிக்கிட்ட கேட்க அயலி உண்மையை சொல்லவே மாட்டாங்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.